அனைவருக்கும் வணக்கம். நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹூக் மார்க்கிங் அண்ட் ஃபிக்ஸிங். ஸோ எலிவேட்டரில் இந்த ஹூக்குங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஸோ இந்த ஹூக்னால் எலிவேட்டருக்கு என்ன யூசேஜுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலிவேட்டரில் ஹூக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோப்பை வச்சு ஹாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா செயின் பிளாக்கை வச்சு ஹாஸ்டிங் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிச்சி மிஷினை யூஸ் பண்ணி ஹாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்த 3 டைப்புமே வந்து டிபெண்ட் அப்பான் தி லோடை பொறுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹூக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ஆர்எல் டைப்புனா நம்ம ஹெட்ரூம், அதாவது எம்ஆர்எல் டைப்புனா மிஷின் ரூம் லெஸ் சாஃப்ட்டு. ஸோ அந்த சாஃப்ட்டோட டாப்பில் தான் வந்துட்டு இந்த ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மிஷின் ரூம் அப்படின்னா மிஷின் ரூமோட ஹெட்ரூம், மிஷின் ரூமோட டாப்பில் தான் வந்துட்டு இந்த ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இதுக்கு எந்த சைஸ் ஆஃப் ராடு யூஸ் பண்ணணும், இது எவ்வளோ லென்த் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா லிஃப்டோடைய சாஃப்ட்டில் கம்பல்சரி வந்து 3 ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடு கவுண்டர் வெயிட், லெஃப்ட் சைடோ ரைட் சைடு கவுண்டர் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஹூக்கு கம்பல்சரி வரும். அதில் சென்டரில் வந்துட்டு ஒரு ஹூக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு ஹூக்கு, ரைட் சைடில் ஒரு ஹூக்கு, மொத்தம் 3 ஹூக் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கவுண்டர் வெயிட் அந்த டைப்னா, இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டு டு பேக் இந்த வரிசையில் வந்து 3 ஹூக்கு கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சென்டரில் வரும், அனதர் ஹூக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஒன்று, பேக் சைடு ஒன்று, மொத்தம் 3 ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த டைப்பில் லெஃப்ட் சைடு கவுண்டர் வெயிட்டு சாஃப்ட்டில் சிங்கிள் ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம சிங்கிள் ஹூக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம 3 ஹூக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு காரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.5 டன். ஸோ அதனால் வந்து சிங்கிள் ஹூக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சாஃப்ட்டில் வந்துட்டு ஹூக் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 0.5 டன் கெப்பாசிட்டியோட தூக்குறதுனால நம்ம வந்துட்டு ராடோட சைஸு பார்த்தீங்கன்னா 25 mm ராடு வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு எந்த ஒரு சைஸில் வந்து பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டயக்ராம் தாங்க நமக்கு வந்துட்டு ஹூக் வந்துட்டு எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் எப்படி பெண்ட் பண்ணணுங்கிறத இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருப்போம். ஸோ இந்த பீமோட லென்த்து எவ்வளோ சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் வித்து நமக்கு 2 மீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ராடோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் வித்தை தாண்டி அவனுக்கு அதிகமாக வந்துட்டு போயிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆடோட லென்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ராடு வந்து பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பெண்ட் பண்ண ராடை வந்துட்டு நம்ம மிஷின் ரூமோட ஹெட்ரூம், ஸோ மிஷின் ரூம் லெஸ்னா அதோடைய ஹெட்ரூம். ஸோ அந்த ஹெட்ரூம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் தான் வந்துட்டு இந்த ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அதில் வந்துட்டு சென்ட்ரிங் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது வந்துட்டு அந்த ஹெட்ரூம் மேலே வந்துட்டு காங்கிரீட் போகிறதுக்கு அந்த கம்பி வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கம்பியில் நம்ம சாஃப்டோடைய வித்து, இப்போ வந்து லெஃப்ட் சைடு கவுண்டர் யூஸ் பண்ணதுனால லெஃப்ட் டு ரைட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அவருடைய சென்டரை மேட்ச் பண்ணுறோம். ஸோ சென்டரை மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வச்சு பார்க்குறோம். அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து கட்டிங் வருதுன்னு பார்த்துட்டு அந்த பலகையை கட் பண்ணி எடுத்துகிட்டு ராடை வந்துட்டு அந்த யூ பெண்டை வந்து கீழே தள்ளுறோம். ஸோ நம்ம அந்த யூ பெண்ட் எவ்வளோ வெளியே தெரியணும் அப்படின்னா 150 mm 150 mm வெளியில் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே அமைக்கி வச்சு நம்ம சென்ட்ரு வச்சிடுறோம். ஸோ சென்ட்ரு வச்ச பிறகு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கம்பி இடையில வந்துட்டு கட்டி காங்கிரீட் போட்டுரும். ஸோ ஃபைனலாக காங்கிரீட் போட்ட பிறகு அந்த ஹூக்கோட யூ பெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 150 mm வெளியில் தெரியணும். அதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கோடைய வித்து பார்த்தீங்கன்னா 100 mm வெளியே தெரியணும். அவ்வளோதாங்க நம்ம. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஃபைனலாக வந்துட்டு அந்த ஹூக்கோட யூ பெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணி முடிச்சுட்டு காங்கிரீட் போட்டுட்டு, ஸோ காங்கிரீட்டுக்கு பிறகு நம்ம வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அதுக்கான வந்துட்டு எத்தனை டன் கெப்பாசிட்டி தாங்குங்கிற வந்துட்டு ஒரு லேபிள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒட்டிடணுங்க. ஏன்னா எத்தனை டன் கெப்பாசிட்டி தாங்குங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு தெரியப்படுத்தணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரேல் ஹாஸ்டிங் பண்ணலாம், மோட்டார் ஹாஸ்டிங் பண்ணலாம். நம்ம மற்ற என்னென்ன ஒரு எவ்வளோ வெயிட் தாங்குமோ அதுக்குள்ளான வெயிட்டை தூக்கி ஹாஸ்டிங் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லா லிஃப்ட்லேயுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹூக்கோடைய சைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வெயிட்டு தூக்கணும் அது டிபெண்ட் பண்ணி தாங்க வந்துட்டு நம்ம ஹூக்கோட ராடோட சைஸ் வந்து டிசைட் பண்ணணும். மற்றபடி இதோடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா எல்லா லிஃப்ட்லேயுமே வந்துட்டு இதே ப்ரொசீஜர் தாங்க வரும். பொது நம்ம லிஃப்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 1 டன் இருக்குங்க அப்படின்னா இந்த ஹூக் வந்துட்டு 1.5 to 2 டன் வெயிட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த ஹூக்கோட ஸ்ட்ரென்த் இருக்கணும். நம்ம அப்படி தான் செலக்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு 1 டன் காரோட வெயிட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹூக் வந்து 1 டன் தூக்குற மாதிரி வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்துட்டு 1 டன் காரோட வெயிட்டு தூக்கணும் அப்படின்னா நம்ம 1.5 to 1.5க்கு மேலே இருந்தாலே போதும், நமக்கு போதுமானது. ஸோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு ராடோட சைஸ் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் லிஃப்ட்டில் வந்துட்டு ரேல் ஹாஸ்டிங் பண்ணுவாங்க, மோட்டார் ஹாஸ்டிங் பண்ணுவாங்க.
ஸோ அது மெயின்டெனன்ஸ் டைமில் வந்துட்டு ரோப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம லிஃப்ட்டை வந்துட்டு அதில் தான் வந்து ஹூக் பண்ணி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அதே மாதிரி இந்த ராடோடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் 1.5 மீட்டருக்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கு கம்மியாகிடக்கூடாது. அது லென்த்தான ராட் எடுத்து நம்ம பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ராடோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா மினிமம் 25 எம்எம்க்கு அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். 25 எம்எம்க்கு கம்மியாக யூஸ் பண்ணாதீங்க. அதே வந்துட்டு ஒரு பெட்டர் தான். ஸோ இதில் ஒரு மெயின் திங் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிவில் இன்ஜினியர் சப்போர்ட்டில் தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் தான் வந்துட்டு இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்துட்டு செயல்படுத்துவாங்க. ஸோ இது ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் நிறைய சைட்டுக்கு போயிருக்கோம். ஸோ அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வந்துட்டு நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களா ஒரு சைஸ் எடுத்து அவங்களா வந்துட்டு ஹெட்ரூம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு உள்ள ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹூக் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்டிங் பண்ண ரொம்ப சிரமப்படுறோம். ஸோ வெளியில் அவுட் மார்க்கெட்டில் வந்துட்டு தனியாக வந்து ஹூக்கெலாம் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் இருக்குமான்னு தெரியாது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம காங்கிரீட் போடும்போதே ஹெட்ரூம் க்ளோஸ் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ தான் இது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.